மீடியாவோட மிக முக்கியமான கடமை இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றது. நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு சேனல் கூட இந்த இஷ்யூ பத்தி பெருசா பேசவே இல்லை. அவ இவன் கூட ஓடிட்டா, அவ கூட அவ ரெண்டாவது கல்யாணம், இதெல்லாம் சொல்ல தெரியுது இல்ல. ஃபுட் பாய்சன்னால 400 குழந்தைகள் எக்ஸல் காலேஜ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் இதை பத்தி நீங்க பெருசா பேசுறது இல்ல? பட் நீங்க அதை செய்ய தவறிட்டீங்க. pathetic and seriously shame on you. காலேஜஸ் லட்சமா ஃபீஸ் வாங்குறீங்கல்ல, 2 நாள் பையன் லேட்டா ஃபீஸ் கட்டினா அப்படின்னா அவன வெளிய நிக்க தெரியுது இல்ல. சோர்த்துல ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? தன்னை நம்பி வந்த குழந்தைங்களுக்கு எந்த கருமத்தை வேணா போடலாம்னு நினைச்ச எக்ஸல் காலேஜ் செருப்பால அடிக்கணும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க சொந்த குழந்தைங்களுக்கு நீங்க இப்படி பண்ணுவீங்களா? ஃபுட் சேஃப்டி வந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லா படத்துல வர போலீஸ் கேரக்டர் மாதிரி தான் செத்து பாட கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கன்னை சுட்டுட்டு சரி அப்படின்னு வர்றது. தெரியாம தான் கேக்குறேன், இத்தனை நாள் கோமால இருந்தீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு நிஜமாகவே திறனி இருந்துச்சுன்னா எக்ஸல் காலேஜோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா 1 இல்ல 2 இல்ல 400 குழந்தைகள் இந்த காலேஜஸ் எல்லாம் உங்களுடைய பொறுப்பு களில தான் வருது. and you are equally responsible. எப்பவுமே தயவு செஞ்சு பேப்பர் வெயிட் கேரக்டராவே இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போவாவது தயவு செஞ்சு ஒரு ஆக்ஷன் எடுங்க. நீங்க எடுக்கிற ஆக்ஷன் மத்த காலேஜஸ்க்கு ஒரு படிப்பினையா இருக்கணும். ஃபைனலா கவர்மெண்ட் இந்த 400 குழந்தைங்களுக்கு எப்படி நல்லது பண்ணலாம்னு நினைங்க. இந்த காலேஜோட பினாமி யாரு, இவங்க கூட எப்படி டீல் பேசலாங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஆக்ஷன் எடுங்க. எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு, நாங்க எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோவை தூக்க சொல்லி சொல்லுவாங்க, ஷேடோ பேன் பண்ணுவாங்க. என்னுடைய தாழ்மையான கோரிக்கை மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி அதிகமா பேசுங்க. because we are also equally responsible.